ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு 3 நன்கொடைகள். 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த வசனத்தில் உம்முடைய என்ற வார்த்தை 3 முறை இடம்பெறுவதை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு தருகிற 3 சிறப்பான ஈவுகளை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. 1, கர்த்தருடைய கேடகம். 2வது, கர்த்தருடைய வலதுகரம். 3வது, கர்த்தருடைய காருண்யம். ஆகியவையே அந்த 3 ஈவுகள். முதலாவது, கர்த்தருடைய கேடகம். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீதிமொழிகள் 30:5. கேடகம் ஒரு யுத்த வீரனுக்கு நல்ல பாதுகாப்பை தருகிறது. நாமும் யுத்த வீரர்களாய் உலகம், மாமிசம், பிசாசு என்பவைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12. ஆகவே நாம் கேடகத்தை பிடித்திருக்க வேண்டியது அவசியம். சாத்தான் உங்கள் மேல் தீய அம்புகளை எய்யும் போதும், பொல்லாத மனுஷர் பில்லி சூனியங்களை ஏவும் போதும், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற கேடகமாயும் இரட்சிப்பின் கேடகமாயும் இருக்கிறார். மட்டுமல்ல, விசுவாசமும் ஒரு கேடகம் ஆகும். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எபேசியர் 6:16. கிறிஸ்து உங்களுக்கு கேடகமானவர். நம்மேல் வரவேண்டிய ஆக்கினையை இயேசு தன்மேல் சுமந்தார். உங்களுக்கு நேராய் வருகிற அம்புகளையெல்லாம் அவரே தடுத்து நிறுத்துகிறவர். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். 91ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். 2வது, கர்த்தருடைய வலதுகரம். அது ஓங்கிய புயம், உயர்ந்த கரம். மோசே சொன்னார், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உபாகமம் 33:27. மோசே மரணமடையும் நாள் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் கர்த்தருடைய பலத்த கரத்தினாலே ஒப்புவித்தார். தேவனுடைய கரங்கள் குறுகி போகாத வல்லமையான கரங்கள், உங்களுடைய கால்கள் கல்லில் இடராதபடி பாதுகாக்கும் கரங்கள். லூக்கா 4:11. முதிர் வயது மட்டும் தூக்கி சுமக்கும் பலமுள்ள கரங்கள். ஏசாயா 46:4. 3வது, கர்த்தருடைய காருண்யம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது ராஜா மகிழ்ச்சியோடு சொன்னார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தி அபிஷேகம் பண்ணினது கர்த்தருடைய காருண்யமே. எந்த மனுஷனையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தரால் ஆகும். தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய காருண்யத்தை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த காருண்யம் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். இன்றைய நினைவிற்கு சகரியா 9:17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை பிரசங்கி 10, 11 மற்றும் 12ஆம் அதிகாரங்கள். மாலை கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
கர்த்தர் இந்த 3 ஆசீர்வாதங்களினால் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.